ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன ஆர்டர்னு பார்க்கலாமா? ஜங்கல் தீம் கேக் தான் கஸ்டமர்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் 10 கப் கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சென்டரில் வந்து ட்ரெயின் ரன் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கடைசி டைம் வரைக்கும் கஸ்டமர் வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணிடுறேன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் ட்ரெயின் சின்னதாக கிடைக்கவே இல்லை, பெரிய ட்ரெயின் தான் கிடச்சிச்சு. ஓகே, அதை வச்சே உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அது எப்படி கரெக்டாக ரன் ஆகிடுமோ, பேஸை விட்டு ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் கஸ்டமருமே சூப்பராக அவங்க பர்த்டே கட்டிங் வீடியோஸ் கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். அதில் சூப்பராகவே ரன் ஆகிடுச்சு. சல்லுன்னு ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கலே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம எப்படி செஞ்சு கொடுக்குறோன்னு இல்லை, எதை வச்சு எப்படி கரெக்டாக செஞ்சு தரோன்னு இருக்குது. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதில் நான் கரெக்டாக செட் பண்ணி அவங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் கப் கேக்குமே நம்ம நீட்டாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கஸ்டமர் அதில் சொன்ன கலர் மாதிரியே ஜங்கல் தீம் கேக்கில் ஆட் பண்ணியிருந்தோம், பீச் க்ரீன் ப்ளூன்னு. கஸ்டமருமே சூப்பராக கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சூப்பராக வாய்ஸ் ஓவர் கொடுத்து அவ்வளோ பெஸ்ட்டாக ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்களே கஸ்டமர் ரிவ்யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. உண்மையாவே எல்லாமே சூப்பராக இருந்தது. கேக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உண்மையாவே நல்லா இருக்கு. நான் சேலம்ல 2 வருஷம் நான் பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது லாஸ்ட் இயர் கூட நான் வந்து சேலம்ல ஒரு ஷாப் செம்மையா குவாலிட்டி, கொஞ்சம் காஸ்ட்லி அந்த கேக். அந்த கேக்கோட கம்பேர் பண்றப்போ சேம் அதே மாதிரி டேஸ்ட் செம்மையா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சூப்பர். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க ஜாப். ஒரு ஷாப் ஓபன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.